என்னோட வாழ்க்கையில் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, நேற்றைய பொழுதை தேடுபவனும் நாளைய பொழுதை எதிர்பார்ப்பவனும் இன்றைய பொழுதை தொலைக்கிறான். இந்த வாசகம் ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ இதோட உள்ளுணர்வை என்ன நினச்சி அந்த ஆசிரியர் எழுதியிருப்பாருன்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஆனால் நான் இப்போது இந்த நிலைமையில இருக்கும்போது தான் அதுக்கான மதிப்பு மரியாதை என்னன்றது எனக்கு புரியுது. என்னோட பேர் அர்ச்சனா. நான் இப்போ ஒரு கதை ஆசிரியராக இருக்கேன். நான் ஒரு கதை ஆசிரியராக ஆவேன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் இப்போ எழுதிட்டு இருக்க கதை என்னோட சுயசரிதை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் என்னென்ன அனுபவிச்சிருக்கேன்றதை எழுதிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். முத நான் சந்தோஷமாக இருந்ததுன்னா அது எனக்கு என்ன நினைவுன்றது தெரியாது. ஆனால் அதை நான் உணர்ந்தேன் என்னோட அம்மா கையில் இருக்கும்போது. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் அம்மா என்னை தூக்கி வச்சு கொஞ்சிறது, என்னை நினச்சி பாட்டு பாடுறது, எனக்காகவே உருகிறது. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல அம்மா அப்பா கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் எனக்காக என்னோட அம்மாவும் அப்பாவும் இருந்தது, அவங்க என்னை கொஞ்சிறது, அவங்க என்னை பாசமாக தூக்குறது எல்லாத்தையுமே நான் ரசித்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன். அதே மாதிரி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க 2 பேரும் 2 பக்கமும் என்னோட கைவிரல்களை பிடிச்சிட்டு நடுவில் என்னை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறது எனக்கு ரொம்பவே அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது அந்த வயசில். அப்போ நான் குழந்தையா இருக்கும்போது நான் அவங்கள பார்க்குற விதம் தான் அவங்கள ரசிக்கிறதுன்றது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு அவங்க மேலே நான் அன்பு செலுத்தி பாசமாக இருந்தேன். எல்லாருக்கும் இந்த குழந்தை பருவெல்லாம் போய் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது தான் எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது, சைக்கிளில் தினமும் ஸ்கூலுக்கு போகிறது, அந்த மாதிரி நான் 10th அப்புறத்துலேருந்து சைக்கிளில் தான் ஸ்கூல் போக ஆரம்பித்தேன். அப்போதான் எனக்கு லவ்னா என்ன, இதுக்கு பேர் தான் லவ், அதெல்லாம் தெரியாத வயசில் இருக்கும்போது ஒரு பையன் வந்து என்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது எனக்கு புரியலை, கோவம் தான் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தப்பான விஷயம்னு நினச்சி அவனை ரொம்ப திட்டி அவன் கொடுத்த லெட்டர் ரோஸ் எல்லாத்தையும் கசக்கி போட்டு திரும்பி பார்க்காம வந்தேன். அப்போ எனக்குள்ளேயே ஒரு கர்வம் இருந்துச்சு, நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, நான் என் அம்மா அப்பாக்காக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் என்ன நினச்சோன்னு தெரியல, அந்த பையன் கொடுத்த பூ ரொம்ப அழகாக இருந்ததா, அதனால நான் அதை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பள்ளி பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்லூரி, காலேஜ். ஆமாம், எல்லார மாதிரியும் நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். புதுசாக காலேஜ் போக போகிறேன், நிறைய கற்றுக்க போகிறேன், நிறைய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க, நல்லா படிக்க போகிறேன்னு நினச்சி போனேன். ஆனால் அதை விட கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது, அதை விட துயரங்களும் நிறைஞ்சிருந்தது. நான் சொன்னேன்ல ரொம்ப திமிரா, நானும் எல்லார மாதிரியும் இல்லை, லவ் பற்றிலாம் எனக்கு அபிப்பிராயமே இல்லைன்னு. ஆனால் அது ஆப்போசிட்டாக மாற்றுற விதமாக ஒரு பையனை பார்த்தேன். அவனை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிது. ஆனால் அவன் மேலே எப்படி எனக்கு காதல் வந்ததுன்னு இது வரைக்கும் கொஞ்சம் கூட எனக்கு அதுக்கான என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. எதை நம்பி நான் அவனை லவ் பண்ணன்றது கூட இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அவன் கூட இருந்த ஒவ்வொரு நினைவுகளுமே ரொம்ப சந்தோஷமானது. அது எனக்கு இது வரைக்கும் யார்கிட்டையும் கிடைச்சதே இல்லை. எல்லா புத்தகத்துலேயும் நம்ம பக்கத்தை திருப்ப தான் அதில் என்ன கதை என்ன சுவாரஸ்யம்ன்றதே தெரிய ஆரம்பிக்கும். அதே போல தான் என்னோட வாழ்க்கையிலையும் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு என்னோட அம்மா அப்பாவை நான் எந்த அளவுக்கு ரசித்து விரும்பினேன்னு. ஆனால் அவங்க என் கையை விட்டு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்பாவும் அம்மாவும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. ஒரு கட்டத்தில் டிவோர்ஸில் போய் நின்றுச்சு. எனக்கு அப்போ அதுக்கான அர்த்தம் என்னன்னு முழுசாக தெரியல. ஆனால் அம்மா ஒரு வார்த்தை சொல்லும் போது புரிஞ்சுது, இனிமே நானும் அப்பாவும் தனித்தனியாக இருக்க போகிறோம், கொஞ்ச நாள் நீ அப்பா கூடவும் கொஞ்ச நாள் நீ அம்மா கூடவும் இருக்க போகிறேன்னு சொல்லும் போது தான் அதோட வலி எனக்கு தெரிஞ்சது. அவங்கவுங்க வலியை பார்த்துட்டு போயிட்டாங்க. முன்னாடி மாதிரியான அக்கறையோ பாசமோ என் மேலே காட்டுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ரொம்ப தனியாக இருந்தேன். என்னோட மாமா வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். அவர் என்னை பொண்ணாக தான் பார்த்துட்டு இருக்காருன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு வளர தான் தெரிஞ்சுது. அவர் என்னை பொண்ணாக பார்க்கல, அவரு பொண்ணாக பார்க்கல, ஒரு பொண்ணாக தான் பார்த்துருக்காரு. சொன்னேன்ல, காதல் வந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைய நம்பி ரொம்ப அவன்கிட்ட 1000 தடவை கேட்டு அதுக்கப்புறம் நம்பி அந்த அவன் மேலே ஒரு காதல் பாசம் நம்பிக்கை எல்லாத்தையும் கொட்டினேன். ஆனால் அவனும் என்னை பாதியிலே விட்டுட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம்
எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரத்துலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹோப்பாகவும் ஆறுதலாகவும் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கானதா நான் கேட்காமலே அவங்க எனக்காக செஞ்சாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு ஆணால் தான் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க முடியுன்றது இல்லை, நம்மளை யார் விரும்புகிறாங்களோ அவங்க நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்கன்றது. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு என்ன வேலை செய்ய தெரியுன்றது கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். சின்ன சின்ன கடைகளில், ஃபோன் கடைகளில், எல்லா கடைகள்லையும் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தப்போ தான் இப்படியே என் வாழ்க்கை போயிடுமான்னு நான் யோசித்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்றதுக்கு முடிவுக்கு வந்தேன். என்ன நம்ம வாழ்க்கை இவ்வளோ இதுவாக போகுது. நம்ம ஒரு எய்மோடு காலேஜுக்கு வந்தோம், படிக்கணும், ஒரு நல்ல வழியில் வரணும்னு. ஆனால் எதுவுமே நடக்கலையேன்னு ரொம்ப துயரமாக இருந்தப்போ என்னால் என் நண்பர்கள்ட்ட கூட சொல்ல முடியல. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நான் ஏன் என்னோடய கதையை புக்காக எழுதக்கூடாதுன்னு யோசித்தேன். யோசிக்கும் போது எனக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு. நம்ம கதையை நம்மளாலேயே சகிக்க முடியல, மற்றவங்க எப்படிடா பார்ப்பாங்கன்னு. ஆனால் அதை நான் ட்ரை பண்ணி தான் இப்போ ஒரு கதை ஆசிரியராக வந்து நிற்கிறேன். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட பயணமும் இங்கிருந்து தான் தொடங்குச்சு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பதும் இல்லை, வெறுப்பதால் கல்லறை நம்மை விட்டுவிடப் போவதும் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்கும்.